வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் இன் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். குற்றப்பிரேரணை சர்வதேச ரீதியில் இலங்கையின் நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் என அமெரிக்கா அறிவிப்பு. அரசாங்கத்தை கவிழ்ப்பது குறித்து நவசிங்கள உரிமை கட்சியின் தலைவர் கருத்து. புதிய பிரதம நீதியரசர் சர்வதேச மட்டத்தில் நாட்டின் நட்பெயரை பாதுகாத்தார். இலங்கை சுதந்திர சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவிப்பு. இலங்கையில் இந்த வருடம் 6.8% பொருளாதார வளர்ச்சி ஏற்படலாம் என உலக வங்கி எதிர்ப்பு. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு இதுவரை இழப்பீடு வழங்கப்படவில்லை. மக்கள் குற்றச்சாட்டு. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க தொடர்பிலான குற்றப்பிரேரணை இலங்கையின் சர்வதேச நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு வழிவகுக்கும் என அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் பேச்சாளர் விக்டோரியா நியூலண்ட் தெரிவிக்கின்றார். அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தில் நடைபெற்ற நாளாந்த செய்தியாளர் மாநாட்டில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். இந்த குற்றப்பிரேரணை செயற்பாட்டின் ஆரம்பம் முதல் இலங்கையின் ஜனநாயக நடவடிக்கைகள் தொடர்பில் நாம் கரிசனை கொண்டிருந்தோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன். சுயாதீனமாக சிந்திக்கும் சுயாதீனமாக செயற்படும் நபர்களை பழிவாங்கும் கலாச்சாரம் தொடர்பிலும் நாம் விழிப்புடன் இருந்தோம். இலங்கையின் ஜனநாயக தன்மை தொடர்பிலும் நாம் கவனம் செலுத்தியிருந்தோம். இந்த விடயத்தின் ஊடாக இலங்கையின் நட்பெயர் தீர்மானிக்கப்படுகின்றது. வெளிநாட்டு நிறுவனங்கள் மேற்கொள்ளும் முதலீடுகளுக்கும் இந்த நடவடிக்கை தாக்கம் செலுத்தும். இத்தகைய சம்பவங்களால் நாட்டுக்குள் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் இயலுமைக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. As it pertains to investment decisions that foreign companies might make. So, there முன்னாள் சட்டம் அதிபர் மொஹான் பீரிஸ் புதிய பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்டதை சர்வதேச ஜூரிகள் ஆணைக்குழு கண்டித்துள்ளது. சட்டம் அதிபராக பதவி வகித்த போது மொஹான் பீரிஸ் சர்வதேச சட்டங்களையும் தரங்களையும் பொருட்படுத்தாமல் செயற்பட்டதாக ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையின் நீதித்துறை இந்த நியமனம் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாக ஆணைக்குழுவின் ஆசிய பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் சாம் ஷோபி தெரிவித்துள்ளார். புதிய நியமனத்தை வன்மையாக கண்டித்துள்ள சர்வதேச ஜூரிகள் ஆணைக்குழு கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்கவை மீண்டும் பிரதம நீதியரசராக நியமிக்குமாறு இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்கவின் நடவடிக்கைகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கான பின்புலம் இருக்குமாயின் அதனை உரிய குற்றப்பிரேரணை செயற்பாட்டுக்கு அமைய முன்னெடுக்க வேண்டும் எனவும் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. குற்றப்பிரேரணை அமெரிக்காவும் இந்தியாவும் அறிந்திருந்த நிலையில் கொண்டுவரப்பட்டதா என்ற சந்தேகம் எழுவதாக புதிய இடதுசாரிகள் முன்னணியின் தலைவர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன தெரிவிக்கிறார். இந்த செயற்பாட்டின் பின்புலத்தில் முதலாளித்துவ நாடுகளின் முறையற்ற திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தமது தவறுகளை மறைக்கும் நோக்கத்துடன் முதலாளித்துவ நாடுகள் பிரதம நீதியரசர் நீக்கப்பட்டமை தொடர்பில் அறிக்கைகளை வெளியிடுவதாக கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். அஹலே புல குமாரிஹாமிக்கு ஏற்பட்ட நிலைமையை இந்த கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்கவிற்கு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வரலாற்றை நாம் இன்று எடுத்து நோக்கும் போது எஹல் பொல குமாரிஹாமிக்கு ஏற்பட்ட நிலைமையை இன்று ஷிராணி பண்டாரநாயக்கவுக்கு ஏற்பட்டுள்ளது. அன்றும் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னர் நிரபராதியான எஹலே பொல குமாரிஹாமியை துன்புறுத்தி அவர் கண்ணெதிரே பிள்ளைகளை கொலை செய்தார். மத்துப பண்டாரவின் கதையும் நாம் அறிவோம். ஷிராணி பண்டாரநாயக்கவை குழிக்குள் தள்ளிவிடவில்லை, எனினும் மிகவும் கீழ்த்தரமாக வெளியேற்றியுள்ளனர். எனவே இதன் மூலம் என்ன புலப்படுகிறது? அரசாங்கம் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பதன் மூலம் அன்று ராஜசிங்க மன்னன் செய்ததை போன்று வெள்ளையர்களுக்கு அல்லது வெளிநாட்டவர்களுக்கு நாட்டிற்குள் நுழைவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறு பிரித்தானியர்கள் நாட்டிற்குள் நுழைவதற்கான நிலைமையை உருவாக்கியுள்ளார். இந்த கொடூரமான செயல் உலக நாடுகள் மத்தியில் பரவியுள்ளது. எனவே வெளிநாட்டு சதிகாரர்களுக்கு நாட்டிற்குள் பிரவேசிப்பதற்கான சந்தர்ப்பத்தை இவர்கள் உருவாக்கியுள்ளனர். විදේශ කුමන්ත්‍රණ කරුවන්ට මේ රට කඩා පැනීමට ඉඩක් මේගොල්ලෝ හදලා තියෙනවා. பிரதம நீதியரசரை பதவி விலக்குகிற போது அது நடந்து முடிந்த உடனேயே சபாநாயகர் நாட்டுக்கு ஒரு அறிவுரையை கொடுத்திருக்கிறார். இந்த காலகட்டத்திலே தான் மிகவும் கஷ்டமான ஒரு காலகட்டத்தினூடாக சென்றதாகவும் இப்பொழுது நம்மோடு இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார். நாங்கள் அந்த கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். சபாநாயகரே, இந்த பதவி விலக்கல் எப்படியாக நடந்தது என்பதை
தன்னுடைய வார்த்தைகள் மூலம் பிரதிபலித்திருக்கிறார். புதிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் நாங்கள் புதியதோர் நாட்டுக்கு, ஐக்கியப்பட்ட ஒரு நாட்டுக்குள்ளே நாங்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால் ஒரு மனிதனிலே எல்லா அதிகாரங்களும் குவிக்கப்படுகிறதான இந்த அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்பட வேண்டும். இதேவேளை தாம் எதிர்க்கட்சித் தலைவரானால் 90 நாட்களில் அரசாங்கத்தை கவிழ்க்க முடியும் என ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட நவசிகல உரிமைய கட்சியின் தலைவர் சரத் மணமேந்திர தெரிவித்தார். அரேபியாவில் ரிசானாவுக்கு நேர்ந்ததும் இந்தியாவில் நிர்பிதாவுக்கும் நேர்ந்ததுமே இலங்கையில் ஷிராணி பண்டாரநாயக்கவுக்கு நேர்ந்துள்ளது. இன்று அவருடன் ஒருவர் கூட இல்லை. அவர் கைவிடப்பட்டுள்ளார். நரி ஏதோ ஒன்று கீழே விழும்பரை பார்த்து கொண்டிருந்ததைப் போல எதிர்க்கட்சி தலைவர் அது மடியில் வந்து விழும்பரை பார்த்து கொண்டிருக்கின்றார். நான் எதிர்க்கட்சி தலைவரானால் 90 நாட்களில் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பேன். குறைந்தபட்சம் UNPயின் தலைமை பொறுப்பு எனக்கு கிடைக்குமானால் எப்படி கவிழ்க்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். நாட்டில் உள்ள 3 காவற்கற்களில் ஒன்றாக கருதப்படும் நீதிமன்றத்தை ஆட்சியாளர்கள் சின்னாபின்னமாக்கியுள்ளதாக ஐக்கிய பிக்குகள் முன்னணி தெரிவித்துள்ளது. நிறைவேற்ற அதிகாரம், பாராளுமன்றம் மற்றும் நீதிமன்றம் ஆகிய 3 காவற்கற்களினால் நாட்டின் ஜனநாயகம் பாதுகாக்கப்படுவதாக முன்னணி விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றப்பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்ட விதம் மற்றும் அதன் மீதான விசாரணை தொடர்பில் 3 பீடங்களினது மகாநாயக்கர்கள் உள்ளிட்ட மகா சங்கத்தினரும் ஏனைய சமய தலைவர்களும் வெளியிட்ட கருத்துக்கள் பொருட்படுத்தப்படாமையால் சர்வதேச சமூகத்திடமிருந்து கடும் எதிர்ப்புகள் எழுவதாக ஐக்கிய பிக்குகள் முன்னணி தெரிவித்துள்ளது. அரசாங்கம் பிடிவாதமாகவும் ஒரு தலைப்பட்சமாகவும் தான் தோன்றித்தனமாகவும் செயற்பட்டுள்ளது என்பது அனைவருக்கும் விளங்கியுள்ளதாக முன்னணியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் பலனாக நாட்டின் தற்போதைய சட்டத்துக்கு அமைய ஒரு பிரதம நீதியரசரும் அரசியல் செல்வாக்கின் பேரில் மற்றும் ஒரு பிரதம நீதியரசரும் செயற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த தான் தோன்றித்தனமான செயற்பாடு சட்டத்தின் இறையாண்மையிலும் அதன் கௌரவத்திலும் நேரடி தாக்கத்தை செலுத்துவதாக ஐக்கிய பிக்குகள் முன்னணி விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய பிரதம நீதியரசர் சர்வதேச மட்டத்தில் நாட்டின் நட்பெயரை பாதுகாத்த ஒருவர் என இலங்கை சுதந்திர சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவிக்கின்றது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அந்த சங்கம் இதனை குறிப்பிட்டது. මනා පෞරුෂයකින් යුතු නීතියේ හැම ශේෂයක් ගැනම හසල දැනුමකින් යුතු එවැගේම කරුණාවන්ත சட்டத்துறையில் அனுபவம், அறிவு மற்றும் கருணை மனப்பான்மை கொண்ட ஒருவர் தற்போது பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்டுள்ளார். சர்வதேச மட்டத்தில் இலங்கை நட்பெயரை பாதுகாக்க அவர் எடுத்த பிரயத்தனங்களுக்கு நான் இவ்வேளையில் நன்றி கூறுகின்றேன். அதேபோன்று 16 வருடங்களாக ஷிராணி பண்டாரநாயக்க நீதித்துறைக்காக ஆற்றிய சேவைக்கும் நன்றி கூறும் கடமை எமக்குள்ளது என்பதனை கூறுகின்றேன். එවැගේම මේ අවස්ථාවේදී අවුරුදු 16ක් තිස්සේ ශිරාණි බණ්ඩාරනායක මහත්මිය විසින් අධිකරණ ශේෂ්ත්‍රයට කරන ලද මෙහෙවර සම්බන්ධයෙන් ප්‍රශංසා කිරීමේ යුතුයකමක් ගැන මා ප්‍රකාශ කර සිටිනවා. නීති සංගමය யோஜனா කරා நீதிஜோருට වැඩ වරන්. சட்டத்தரணிகள் என்ற வகையில் பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்தோம். தற்போது சத்தமிடும் எந்த ஒரு சட்டத்தரணியும் 10ஆம் 11ஆம் திகதிகளில் பணி புறக்கணிப்பில் ஈடுபடவில்லை. அவர்கள் தமது கனிஷ்ட சட்டத்தரணிகளை ஈடுபடுத்தி நீதிமன்ற செயற்பாடுகளை முன்னெடுத்தனர். இவ்வாறான சதித்திட்டங்களை யார் முன்னெடுப்பதே? இதன் பின்னணியில் யார் உள்ளனர்? இது குறித்து ஆராய நாம் தொடர்ந்து முயற்சி செய்தோம். தற்போது அவர்கள் யார் என்பதனை மக்கள் அறிந்து கொண்டுள்ளனர். தற்போது அவர்கள் புது முகத்துடன் சட்டத்தரணிகள் ஒன்றியம் என்ற பெயரில் வந்துள்ளனர். அது என்ன ஒன்றியம் என்பது எமக்கு புரியவில்லை. அரசு சார்பற்ற ஒன்றியமா, புலி ஒன்றியமா, எமக்கு புரியவில்லை. அநீதி இழைக்கப்பட்ட கோல்டன் கீ வைப்பாளர்களுக்கு நியாயத்தினை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆலோசனை வழங்கியுள்ளார். அநீதி இழைக்கப்பட்ட கோல்டன் கீ வைப்பாளர்கள் சிலர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்த போதே அவர் இந்த ஆலோசனையை வழங்கியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது. அலரி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. அநீதி இழைக்கப்பட்ட கோல்டன் கீ வைப்பாளர்கள் தாம் எதிர்நோக்கியுள்ள சிக்கல்கள் தொடர்பில் ஜனாதிபதிக்கு தெளிவாக விளக்கியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இது சந்தர்ப்பத்தில் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவார் கப்ரால் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். குற்றங்களுடன் தொடர்புபடாத எந்த ஒரு நபரையும் நாட்டின் தலைவரால் கூட தண்டிக்க முடியாது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவிக்கின்றார்.
கொழும்பு பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற ஸ்ரீமாவோ பண்டார்நாயக்க ஞாபகார்த்த நிகழ்வின் போதே அவர் இதனை கூறினார். சுதந்திரமாக சிந்திக்கும் உரிமையுடனேயே நாம் பிறக்கின்றோம். அத்துடன் அவற்றை சுதந்திரமாக வெளிப்படுத்தவும் மனசாட்சியுடன் செயற்படும் உரிமையும் எமக்குள்ளது. எவர் எம்முடன் இணங்காவிட்டாலும், அவர் நாட்டின் தலைவரானாலும் மன்னரானாலும், அவருக்கு எம்முடன் இணங்காமல் இருக்க மாத்திரமே முடியும். அதற்காக அவரால் எம்மை கொன்றுவிட முடியாது. நாம் குற்றம் இழைக்கவில்லை என்றால் நாட்டின் சட்டத்துக்கு அமைய அவரால் எம்மை தண்டிக்க முடியாது. இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரம் தொடர்பான பார்வை அடுத்து. அண்மையில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக சேதமடைந்த வீடுகளுக்கு இதுவரை இழப்பீடுகள் வழங்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை சேதமடைந்த வீடுகளுக்கு பிரதேச செயலாளர்களின் ஊடாக இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. அண்மையில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல பாகங்களிலும் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம் சுமார் 500 வீடுகள் பகுதியளவிலும் முழுமையாகவும் சேதமடைந்திருந்தன. இயற்கை அனர்த்தத்தினால் வீடுகளில் சேதமடைந்த மக்களுக்கு இதுவரை இழப்பீடுகள் வழங்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ഒരു മന്ദം കട നടുക കഴിയുമില്ല പതി കഴിയുമില്ല GS ആക്കളും ചില പാത്രങ്ങളും കിടക്കും അമരയുമില്ല ആഗ്രഹത്തിൽ നടുക കഴിയുമില്ല எல்லாரையும் சைன் வாங்கினேன். நாங்கள் பார்த்த இப்போ சாமந்தம் கிளப்புறாங்க பார்த்த சாமந்தம் இல்லை. எல்லாரும் சைன் வாங்கிட்டு போய் என்னது அது நாளைக்கு வரும் சாமான்ட்டாரு. நாளைக்கு நான் போய் பார்க்குறேன் சாமான் இல்லை. ஒரு நட்டு எங்களுக்கு இல்லை வளர்ச்சி வெள்ளம். போரதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இதுவரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் பிரதேச செயலாளரிடம் நாம் வினவினோம். இந்த வெள்ள அனர்த்தத்தின் போதும் அதன் போது ஏற்பட்ட மினி சூறாவளியின் போதும் பாதிக்கப்பட்ட வீடுகள் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றன. எமது பிரதேச செயலாளர் பிரிவிலே 80 வீடுகள் சேதமடைந்திருக்கின்றது. அதிலே 20 வீடுகள் முழுமையாகவும் 60 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்திருக்கின்றது. இந்த மதிப்பீடுகள் முடிவடைந்த நிலையில் இன்னும் அவர்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படாமல் இருக்கின்றது. அவை உடனடியாக செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் அரசு அதிபருக்கு அறிவித்திருக்கின்றோம். இதேவேளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிரந்தர வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் PM.S. சார்ல்ஸ் குறிப்பிட்டார். எனினும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் இதுவரை கிடைக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் மழை உள்ளிட்ட அனர்த்தங்களினால் 35,000க்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளதாக நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி குறிப்பிட்டுள்ளார். அவற்றுள் 4,042 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் பகுதியளவில் 31,741 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இதேவேளை சேதமடைந்த வீடுகளுக்கு பிரதேச செயலாளர்களின் ஊடாக இழப்பீடு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டம் நாச்சிக்குடா அரசினர் முஸ்லிம் கலவன் பாடசாலை மாணவர்களும் பெற்றோர்களும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். பாடசாலையில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதால் அதனை நிவர்த்தி செய்து தருமாறும் பௌதிக வள பற்றாக்குறையை தீர்த்து வைக்குமாறும் கோரி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் பற்றாக்குறை நிலவும் நிலையில் தற்போது சில ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக பெற்றோர் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த கவனஈர்ப்பு போராட்டம் தொடர்பில் கிளிநொச்சி மாவட்டம் பூநகரி கோட்டக்கல்வி பணிப்பாளர் சுப்பிரமணியம் தர்மரத்னத்திடம் வினவிய போது குறித்த பாடசாலையில் ஆரம்ப பிரிவில் 2 ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக கூறினார். இம்முறை அதிக அளவிலான பிள்ளைகள் தரம் 1க்கு அனுமதிக்கப்பட்டுள்ளமையே இதற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டினார். ஏற்கனவே பாடசாலைக்கு கட்டடம் ஒன்று அமைத்துக் கொடுப்பதற்கான முன்னோடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் பாடசாலையில் ஓரளவு வளப்பற்றாக்குறை நிலவுவதை ஏற்றுக்கொள்வதாகவும் கோட்டக்கல்வி பணிப்பாளர் தெரிவித்தார்.